அம்பாறை மாவட்டம் பொத்துவிலில் அவதரித்து தனது தொழில் இடமாற்றம் காரணமாக கல்லடியுப்போடையில் 59வது அகவையில் வாழ்ந்து வரும் ஆசிரியரும் எழுத்தாளரும் கவிஞரும் நடிகருமான பாவலர் மணி கனகரட்னம் முரளிதரனை வில்லூர் பாரதி தென்றலின் தேடல் வாயிலாக வெளிக்கொணர்வதில் தென்றல் செய்திகள் பெருமை கொள்கிறது. என்னுடைய பெயர் திரு கானா முரளிதரன், புனை பெயர் வில்லூர் பாரதி, கவிஞர் வில்லூர் பாரதி. என்னுடைய சொந்த இடம் அம்பாறை மாவட்டத்திலே பொத்துவில் என்னும் கிராமத்தைச் சேர்ந்தவன். என்னுடைய தந்தையார் வைரமுத்து கனகரட்னம் அவர்கள், தாய் வசந்தநாயகி ஆசிரியராக கடமையாற்றியவர். நான் அவர்களுக்கான மூத்த மகனாக இருக்கின்றேன். என்னுடைய ஆரம்ப கல்வியை பொத்துவில் மெதடிஸ்ட் மிஷன் தமிழ்கலவன் பாடசாலையிலும், பின்னர் என்னுடைய 4ஆம் 5ஆம் ஆண்டு ஆரம்ப கல்வியை கல்முனை ஆர்கேஎம் வித்தியாலயத்திலும், தொடர்ந்து என்னுடைய உயர்தரம் வரை சிவானந்தா வித்தியாலயத்திலும் நான் கல்வி பயின்றவன். 1/6/92 ஆசிரியர் தொழில் கிடைக்கப்பெற்று என்னுடைய சொந்த ஊரிலே கடமையாற்றி, பின்னர் 2000 ஆண்டு மகாஜன கொள்கைக்கு இடமாற்றம் பெற்று தொடர்ந்தும் கடமையாற்றி வருகிறேன். இப்போது தற்போது ஜோசப் பாஸ் வித்தியாலயத்திலே கடமையாற்றி வருகிறேன். நான் திருமணம் செய்து கல்லடியுப்போடையிலே தற்போது வதித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு 5 பெண் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். மனைவி மேகலா, பிள்ளைகள் 5 பேரும், 5 பேரில் ஒருவர் கனடாவிலும், ஏனைய 2 திருமணம் முடித்தும். 4வது பிள்ளை ஈஸ்டர்ன் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தேர்வு செய்யப்பட்டு கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். 5வது பிள்ளை உயிரியல் பிரிவிலே கற்றுக்கொண்டிருக்கின்றார். நான் தொடர்ந்தும் ஆசிரியர் தொழில் இருந்த போதும் தொடர்ந்தும் கலை இலக்கிய பணிகளிலும் என்னுடைய சேவையை ஆற்றி வருகின்றேன். ஈடுபாடு ஏற்பட்டது காரணம், முதலாக எனக்கு தடாகம் கலைமகள் ஹிதாயா அவர்கள் என்னை இந்த இலக்கிய பணிக்குள்ளே ஈடுபடுத்தியிருந்தார். அவர் தந்த முதலாவது விருது இந்த தடாகம் விருது தான். நான் இலக்கிய துறையில் 1வது பெற்ற விருது. அவர் இப்போது உயிருடன் இல்லை, அமரராகிவிட்டார். அவர்தான் என்னை இந்த இலக்கிய துறைக்குள்ளே இந்த தடாகம் விருதை அழைத்து என்னை இலக்கிய பணிக்குள்ளே ஈடுபடுத்திய பெருமை அவருக்குரியதாக இருக்கும். அதனை தொடர்ந்து நான் தொடர்ந்தும் என்னுடைய இலக்கிய பணிகளில் ஈடுபட கொண்டிருக்கின்றேன். சிறிய வயதுகளில் சிவராத்திரி போன்ற நிகழ்வுகளிலே நாடகங்களை எழுதி இயக்கி நடித்திருக்கின்றேன். ஒளிமஞ்சரை போன்ற நிகழ்வுகளிலே, வானொலிகளிலே கவிதைகளை எழுதி அனுப்பியிருக்கின்றேன். அவ்வாறு அன்று பெற்ற ஊக்கம் ஆசிரியர் தொழில் என்னுடைய அபிமான தொழிலாக இருந்த காரணத்தினால் அதிலே நான் பற்றோடு ஈடுபட்டதால் இலக்கியத்துக்குள் ஈடுபாடு இல்லாமல் இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முகநூல் வழியாக நான் இந்த இலக்கிய துறைக்குள்ளே ஈடுபட்டு சிறுவர் வில்லூரானின் சிறுவர் பாடல் என்ற இந்த நூலை நான் வெளியிட்டிருந்தேன். இந்த பண்பாட்டு அலுவலர் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட இந்த வெளியீட்டுக்கு எனக்கு அரச சாகித்ய விருது கிடைக்கப்பெற்றது. இதுதான் என்னுடைய கிடைக்கப்பெற்ற அரச சாகித்ய விருது. 2018 இதை பெற்றுக்கொண்டேன். அதனை தொடர்ந்து எனக்கு ஏற்பட்ட ஊக்கம் காரணமாக தொடர்ந்தும் பல விருதுகளை நான் பெற்று வருகின்றேன். தொடர்ந்தும் இலக்கிய பணிகளில் கவிதை, கட்டுரை போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றேன். விமர்சனங்கள், புத்தகங்களுக்கு விமர்சனங்கள் செய்கின்றேன். புத்தகங்களுக்கு வாழ்த்துரைகள் எழுதி வருகின்றேன். அவ்வாறு எழுதப்பட்ட வாழ்த்துரைகள் எழுதப்பட்ட புத்தகங்கள், இதிலே காதல் பித்தனின் கிறுக்கல் என்ற இந்த பொத்துவில் அஜ்மல் கானுக்கு நான் 1வது எழுதிய வாழ்த்துரை. அதனை தொடர்ந்து பல புத்தகங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இது சமையல் சம்பந்தமாக வெளியிடப்பட்ட ஒரு புத்தகத்துக்கு எழுதியிருக்கிறேன். அதை தொடர்ந்து காரதியைச் சேர்ந்த சசிப்பிரியன் நிலவின் சர்ப்பங்கள் என்ற புத்தகத்துக்கு அவருக்கான வாழ்த்துரையை நான் எழுதியிருந்தேன். காத்தாங்குடியைச் சேர்ந்த MP.N. யூனுஸ் அவர்களினுடைய 3ஆம் சாமத்து புன்னகை என்ற நூலுக்கும் நான் வாழ்த்துரை எழுதியிருந்தேன். தொடர்ந்தும் இவ்வாறு புத்தகங்களுக்கு வாழ்த்துரை எழுதும் அதே வேளை சில நினைவஞ்சலி நூல்களையும் நான் வெளியிட்டு வருகின்றேன். நினைவஞ்சலி நூல்களை என்னிடம் தந்து அவற்றை வடிவமைத்து கொடுக்கின்ற பணிகளிலும் நான் ஈடுபடுகின்றேன். அந்த வகையிலே கல்லடியைச் சேர்ந்த முத்துக்குமார் கேசவராஜா அவர்களுக்கு நான் இந்த நினைவு மலர் வெளியீட்டை நான் தொகுத்து கொடுத்திருந்தேன். அதே போன்று முதலாக
விஸ்வநாத பிள்ளை சிவலிங்கம் அவர்கள் கிரானைச் சேர்ந்த 2000 ஆண்டு இந்த நினைவு மலரை முற்றுமுழுதாக நான் தொகுத்து வழங்கியிருந்தேன். இவ்வாறு நினைவு மலர்களை தொகுத்து வழங்குகின்ற பணியிலும் நான் ஈடுபட்டு வருகின்றேன். இலக்கிய பணியிலே ஈடுபட்டு வரும் நான் தொடர்ந்தும் கவிதைகளை எழுதி வருகின்றேன். கவிதைகளோடு பாடல்கள், சினிமா பாடல்களையும் எழுதி வருகின்றேன். உவந்தைமலை முருகனுக்காக நான் எழுதி வெளியிட்ட ஒரு பாடல் வெளியீடு, இது 14 பாடல்களை கொண்ட இருவட்டு ஒன்றை உவந்தைமலை முருகனுக்காக எழுதி வெளியிட்டிருந்தேன். இது அதனைத் தொடர்ந்து பல சினிமா பாடல்களும் எழுதி வருகின்றேன். ஆக்கங்கள், என்னுடைய ஆக்கங்கள் இடம்பெற்ற நூல்கள் நிறைய இருக்கின்றன. இந்த சென்ற 2023 நான் மீலாத்துலா சிறப்பு கவிதையை எழுதி மாகாண மட்டத்திலே முதலிடத்தை பெற்றுக்கொண்டு அதற்கான விருதையும் பெற்றிருந்தேன். உதயம் சஞ்சிகையிலே, அது உதயம் என்ற மலரிலே அது வெளியீடு செய்யப்பட்டிருக்கின்றது. 1000 கவிதைகள் கொண்ட புரட்சியினுடைய மிகப்பெரிய 3 கிலோ எடையுடைய இந்த புத்தகத்திலும் என்னுடைய ஆக்கங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து பல ஆக்கங்கள், யுக்தி என்ற இதழிலும் என்னுடைய ஆக்கங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆக்கங்கள் இடம்பெற்ற நூல்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றை ஒன்று ஒன்றாக பார்ப்பதற்கு நேரம் போதாமை காரணமாக நான் அடுத்து சான்றிதழ்கள், விருதுகள் தொடர்பாக பேசலாம் நினைக்கின்றேன். நான் பெற்ற விருதுகளிலே அரசு நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறேன். தமிழ் இலக்கிய விழா 2022 புது கவிதைக்காக படைப்பாக்க போட்டியிலே முதலிடத்தை பெற்று புது கவிதையிலே இந்த விருதை கிழக்கு மாகாண தமிழ் இலக்கிய விழாவிலே நான் பெற்றுக்கொண்டேன். அதனைத் தொடர்ந்து பல்வேறு தொடர்ந்து இடம்பெற்ற அனைத்து இலக்கிய தேசிய இலக்கிய விழா 2024 திறந்த புதுக்கவிதை போட்டியிலே 2ஆம் இடத்தை பெற்று விருதினை பெற்றிருந்தேன். இவ்வாறு 200க்கும் மேற்பட்ட தேசிய, மாவட்ட, மாகாண இலக்கிய விழா சான்றிதழ்களை நான் பெற்றிருக்கின்றேன். விருதுகளையும் பண பரிசுகளையும் பெற்றிருக்கின்றேன். இதில் எனக்கு முக்கியமாக நான் குறிப்பிட வேண்டியது, நான் யாப்பிலக்கணம் சார்ந்த மரபு கவிதை எழுதுபவன். எனவே அந்த வகையிலே நான் சென்னையிலே, புதுவையிலே இருக்கின்ற, இந்தியாவிலே புதுவையிலே இருக்கின்ற பாட்டரசர் பாரதிதாசன் என்கின்ற குருவிடம் நான் இலக்கணத்தை, யாப்பிலக்கணத்தை பயின்று, அவர் இப்போது பிரான்சிலே இருக்கின்றார். அங்கு கம்பன் கழகத்தை நடத்தி வரும் அந்த யாப்பரசர் அவர்களிடமிருந்து நான் இலக்கணத்தை கற்று 500 விருத்தங்களை எழுதி பாவலர் என்ற பட்டத்தினை பெற்றிருந்தேன். அதனைத் தொடர்ந்து அண்மையிலே யாழ்ப்பாணத்துக்கு பாட்டரசர் வருகை தந்து அங்கு 1000 விருத்தங்களை எழுதி அதற்கான இப்போது பாவலர் மணி என்ற பட்டத்தை நான் பெற்றிருக்கின்றேன். இப்படி தொடர்ந்தும் யாப்பிலக்கண மரபிலே கவிதைகளை நான் எழுதி வருகின்றேன், காவியங்களை எழுதி வருகின்றேன், வில்லுப்பாட்டு எழுதி வருகின்றேன், பாடல்களை எழுதி வருகின்றேன். அது சார்ந்து தற்போது சினிமா துறையிலும் எனக்கு வாய்ப்பு கிடைக்க தொடங்கி இருக்கிறது. அந்த வகையிலே நான் சினிமா துறையிலே கோடியார் என்ற படத்தில் நடித்திருந்தேன், ஒரு சிறிய பாத்திரமே நடித்திருந்தேன். அதனைத் தொடர்ந்து 28ஆம் தேதி வெளியாக இருக்கின்ற, இந்த மாதம் 27 வெளியாக இருக்கின்ற சாந்தி திரையிலேயோடு இருக்கின்ற சாவடி என்ற படத்திலும் அந்த பேருந்து சாரதியாக நான் நடித்திருக்கின்றேன். அந்த நடிப்புக்கான விருதினையும் எங்களுக்கு அந்த பட இயக்குனர் தேவ அலோசியஸ் அவர்கள் வழங்கி இருந்தார்கள். இப்படி இலக்கிய துறையில் ஈடுபட்டு வரும் நான் சினிமா துறையில் ஈடுபடுவதற்காக வாய்ஸ் ஆஃப் மீடியா என்ற நிறுவனத்தில் இயக்குனர் கல்வியையும் நான் முடித்து எதிர்காலத்திலே இயக்குனராக வர வேண்டும் என்ற அவாவில் இப்போது திரைப்பட இயக்குநர்களுடன் இணைந்து நடிப்பு துறையிலும் ஈடுபட்டு வருகின்றேன். இலக்கிய பணியிலே மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய பகுதியிலே நான் இலக்கிய பேரவையிலே அங்கத்தவராக இருக்கின்றேன். இலக்கிய துறை சார்ந்து அங்கே நிகழ்கின்ற போட்டிகளுக்கு நடுவராகவும் நான் அங்கம் வகித்து வருகின்றேன். மண்முனை வடக்கு பிரதேச ரீதியாக மாகாணம், மாவட்ட, தேசிய ரீதியான போட்டிகளிலும் நான் பங்கேற்று வருகின்றேன். 10,000க்கு மேற்பட்ட யாப்பிலக்கண கவிதைகளை நான் எழுதியிருக்கிறேன், தொடர்ந்தும் எழுதி கொண்டிருக்கின்றேன். இந்த யாப்பிலக்கணத்தை எங்களுடைய இளம் சந்ததி, அடுத்த சந்ததியை கடத்துவதற்காக நான் பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் ஊடாக எதிர்காலத்திலே அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கு இந்த யாப்பிலக்கண வகுப்பினை நடத்துவதாக முடிவெடுத்திருக்கின்றார்கள். இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. எதிர்காலத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த யாப்பிலக்கணத்தை நான் அடுத்த சந்ததி கொண்டு போவது என்னுடைய குறிக்கோளாக இருக்கும். இன்னும் 6-7 மாதங்களில்
என்னுடைய ஆசிரியர் பணியிலிருந்து நான் ஓய்வு பெற்ற பின் இந்த சினிமா துறையிலும் இந்த இலக்கிய துறையிலும் தமிழ் பணிக்காக என்னை அர்ப்பணித்து தொடர்ந்து ஈடுபட இருக்கின்றேன். அந்த வகையிலே எதிர்காலத்திலே சினிமா பாடல்கள், வில்லுப்பாட்டு, சினிமா சார்ந்த சினிமா படங்கள், குறுந்திரை படங்கள் என்ற எல்லா வகையிலான இலக்கிய துறையிலும் என்னுடைய ஈடுபாட்டை நான் எதிர்காலத்திலே செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன். எதிர்நோக்குகின்ற சவால்கள் என்றால், திறமைக்கு இடம் கொடுப்பது இலக்கிய துறையிலே போட்டி பொறாமை காரணமாக இலக்கிய துறையிலே பெரிய சவால்களை நான் எதிர்நோக்கி வருகின்றேன். வித்தகர் விருது, கிழக்கு மாகாணத்தினுடைய வித்தகர் விருது, இளைஞர் விருது போன்ற பல்வேறு விருதுகளுக்கு நான் விண்ணப்பித்திருக்கின்றேன். ஆனால் விண்ணப்பித்து அவை நிராகரிக்கப்பட்டு விட்டன. தொடர்ந்தும் நான் அந்த பணிகள் இருக்கின்றேன். ஆனால் இதைவிட நான் மறைமுகமாக என்னுடைய இலக்கிய பணி சார்ந்த விடயங்களை நான் தொகுத்து வைத்திருக்கின்றேன். அந்த விடயங்களை பார்க்கின்ற போது அதை விட குறைந்த தகமையிலே இருக்கின்றவர்களோட இலக்கிய துறையிலே பெரிய பெரிய விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அதற்கான காரணமும் விளங்கவில்லை. இலக்கியத்துறை ஒரு போட்டி மிகுந்த துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் நம்முடைய சவால்களை வென்று சாதனை படைக்க வேண்டும் என்று நான் போராடி கொண்டிருக்கிறேன். தனிமையிலேயே போராடி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இன்று இந்த தேசிய ரீதியிலே எனக்கு கவிதையிலே 2025 முதலிடம் கிடைத்திருக்கின்றது. இன்று கொழும்பு கலாச்சார பிரிவிலிருந்து அழைப்பு எடுத்து உங்களுடைய கவிதை முதலாவதாக வந்திருக்கின்றதாகவும் தகவல்களை அனுப்புமாறும் கேட்டிருந்தார்கள். அது மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகின்றேன். ஆகவே இந்த எதிர்நோக்குகின்ற சவால்களை வென்று அவற்றையெல்லாம் வென்று சாதனை படைக்க வேண்டும். அதற்காக போராடி அதை இலக்கிய துறையை வளர்க்க வேண்டும். இளம் சந்ததிக்கு அது சார்ந்த விடயங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவாவுடன் இருக்கின்றேன். ஆண்டவன் நினைத்தால் எதிர்காலத்திலே அது நிறைவேறும். அதற்கான சாத்தியக்கூறுகளை நான் முயற்சியையும் தன்னம்பிக்கையும் என்னிடம் இருக்கிறது. அந்த வகையிலே எதிர்காலத்திலே இந்த இலக்கிய துறையில், அதுவும் தமிழ் பணியில் என்னை நான் அர்ப்பணித்து எதிர்காலத்திலே இயங்குவதற்கு தயாராக இருக்கின்றேன். வருகின்ற சவால்களை ஒரு படிக்கலாக எடுத்து நான் அதிலே முன்னேறி செல்ல வேண்டும் என்ற அவாவிலே இருக்கின்றேன். ஆகவே இந்த தடைகளை எல்லாம் நான் கருத்தில் எடுக்கவில்லை. நமக்கு திறமை இருந்தால் காலம் அதற்கான அங்கீகாரத்தை வழங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.